சோஷியல் மீடியாவில் நான் வெளியிட்டதாக குற்றச்சாட்டப்படுகின்ற அந்த தையட்டி விகாரை உடைக்கிறதுக்குரிய அந்த பதிவு நீதி நிலைமையை குழப்புற வகையிலே நாங்கள் நடந்து கொண்டதாகவும் நானும் அந்த போராட்டத்தில் கலந்து கொண்ட பொதுமக்களும் நடந்து கொண்டதாகவும் என்னை குற்றவாளியாக ஐசிசிபிஆருக்கு கீழே கூட இப்படிப்பட்ட செயல்பாடுகள் மீறின ஒரு நிலையில் வந்து குற்றவாளியாக்கி எங்களுக்கும் அதுக்கும் தொடர்பில்லை, அது ஃபேக் நியூஸ் என்ற பதிவுகள். முன்னாள் போராளி ஒருவர் 10 அம்ச கோரிக்கைகளை முன்வைச்சு சாகும் வரையான உண்ணாவிரத போராட்டம் ஒன்றை அவர் அந்த பகுதியில் முன்னெடுத்திருக்கின்றார். ஐயா, அது பிரச்சனை இல்லை, நீங்கள் பயப்பட வேண்டாம். நான் உங்களுக்கு பிரச்சனை இல்லை, நீங்கள் பயப்பட. நான் அதுக்கான விளக்கத்தை நான் உங்களுக்கு சொல்லலாம். தமிழனுக்கு வந்து துரோகத்தனங்கள் கூடினதால் இன்றைக்கு தமிழன் தொண்டு தொட்டு தடம் பிறண்டு கொண்டே போய் கொண்டிருக்கான். நான் எடுத்துக்கொண்ட முடிவு என்னவென்று சொன்னால், இலங்கை முதல் உலக நாடுகளின் கவனத்திற்கு தமிழனுக்கு தனி அரசாங்கம் தேவை. இரண்டாவது, வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டோருக்கு உடனடி தீர்வு கிடைக்க வேண்டும். பொத்துவில் தொடக்கம் பொலிகண்டி வரைக்கும் போராட்டம் போன்று யாழ்ப்பாணத்திலிருந்து கிழக்கு நோக்கிய போராட்டத்தை அடக்கும் நோக்கில் வழக்குகள் போடப்பட்டிருந்தன. நாங்கள் அடிபடிக்க மாட்டோம் என்பதை காட்டுவதற்காக நாங்களும் போராடி கொண்டிருக்கிறோம். ஜெஃப்னாபடியன் சொந்தங்களுக்கு வணக்கம். இன்றைக்கு என்ன செய்தியை பற்றி பார்க்க போகிறோம்டா, தையிட்டியில் சட்டவிரோதமாக கட்டப்பட்ட விகாரையை மக்கள் ஒன்று சேர்ந்து இடிக்க வேண்டும் என்று மக்களுக்கு ஒரு அழைப்பு விடுப்பதாக கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்கள் இந்த அழைப்பை விடுப்பது போன்ற ஒரு துண்டு பிரசுரம் ஒன்று சமூக வலைத்தளங்களில் பரவலாக இடம்பெற்றிருந்தது. அது மட்டும் இல்லாமல் அதன் தொடர்பாக கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்கள் ஒரு ஊடக சந்திப்பை பற்றி இதுக்கும் எனக்கும் எந்த சம்பந்தம் இல்லை, இந்த தகவலை நானோ அல்லது கட்சி சார்ந்தோ பரப்பவில்லை என்கின்ற பொருள்பட அவர் அந்த விடயத்தை தெளிவுபடுத்தியிருந்தார். அதன் பின்னர் இந்த யாழ்ப்பாணம் தையிட்டி திஸ்ஸவிகாரையை இடித்து அகற்ற வேண்டும் என்று சமூக வலைத்தளங்களில் துண்டு பிரசுரத்தில் பரப்பினார் என்ற குற்றச்சாட்டில் பாராளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலத்துக்கு மெல்லா நீதிமன்றத்தில் அழைப்பாணை விடுக்கப்பட்டிருந்தது. அந்த வகையில் இது வந்து அன்றைய போராட்டம் நடைபெறுகின்ற அந்த அன்று இந்த செய்தியும் பரவலாக எல்லா ஊடகங்கள்லையும் வந்தது. அந்த வகையில் இந்த துண்டு பிரசுரம் தொடர்பாகத்தான் அந்த செய்தி வந்த என்று ஏற்கனவே கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்கள் சொல்லியிருப்பார். இந்த நிலையில் இன்றைய தினம் இந்த மெல்லாகம் நீதவான் நீதிமன்றத்தில் ஆஜரான பாராளுமன்ற உறுப்பினரை 1 லட்சம் ரூபாய் சொந்த பிணையில் நீதவான் அவர்கள் விடுவிச்சிருக்கின்றார். வழக்கை ஜூன் 26ஆம் தேதிக்கும் ஒத்தி வச்சிருக்கின்றார். பாராளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் சார்பில் மஹிந்தன் சட்டத்தண்ணி மஹிந்தன் வந்து நீதிமன்றத்தில் ஆஜராகியிருந்தார். இப்படியாக இந்த துண்டு பிரசுரம் தொடர்பாக பல விடயங்கள் வெளியாகி இருந்தமே உண்மையில் குறிப்பிடத்தக்கது. உண்மையிலே இந்த துண்டு பிரசுரம் தொடர்பாக பல பாராளுமன்ற உறுப்பினர்கள் கூட ஒரு சில பாராளுமன்ற உறுப்பினர்கள் கூட தங்களுடைய விமர்சனங்களையும் முன்வைத்திருந்தார்கள். அந்த வகையில் இந்த துண்டு பிரசுரம் வெளிவந்த பிறகு இது தொடர்பான தெளிவுபடுத்தல்களும் வழங்கப்பட்டது. இருந்தாலும் கூட பாராளுமன்ற உறுப்பினர் வழக்காக அழைக்கப்பட்டது வந்து உண்மையிலேயே ஒரு விமர்சன பார்வையிலையும் பார்க்கப்படுகின்ற ஒரு விடயமாக இருக்கின்றது. நான் பரப்பினதாக தையட்டி விகாரை இடித்து உடைப்பதற்காக 8ஆம் தேதி பிப்ரவரி மாதம் எல்லாரையும் அழைத்து வெளியிடப்பட்டதாக சொல்லப்படுகின்ற அந்த போஸ்டர் தொடர்பாக ஒரு வழக்கு தாக்கல் செய்யப்பட்டு என்னை குற்றவாளியாக வந்து அறிமுகப்படுத்தப்பட்டது. அந்த வழக்கு இன்றைக்கு மெல்லாக நீதவான் நீதிமன்றத்தால் வந்து ஆராயப்பட்டது. ஆராய்ந்த இடத்திலே பலாலி ஓஐசி இந்த வழக்கு தாக்கல் செய்யப்பட்ட விடயத்துக்கு எந்த விதமான தொடர்பும் இல்லாத கடந்த பௌர்ணமி அன்று நடைபெற்ற போராட்டம் தடை விதிக்கப்பட்ட ஒரு போராட்டமாக இருந்தும் அதுவும் என்னுடைய பேர் அதில் குறிப்பிடப்பட்டிருந்தும் அந்த தடையை மீறி போராட்டங்கள் நடைபெற்றதாகவும் அந்த போராட்டத்தில் வந்து கோஷங்கள் ஒரு இனவாத கோணத்திலேயும் இனங்களுக்கிடையிலே பிரச்சனைகளை உருவாக்கக்கூடிய வகையில் எழுப்பப்பட்டதாகவும் போலீஸாருக்கு எதிராகவும் எழுப்பப்பட்டதாகவும் அந்த வகையிலே அமைதி நிலைமையை குழப்புற வகையிலே
நாங்கள் நடந்து கொண்டதாகவும் நானும் அந்த போராட்டத்தில் கலந்து கொண்ட பொதுமக்களும் நடந்து கொண்டதாகவும் அந்த வகையிலே தான் தொடர்ந்தும் இந்த விடயம் சம்பந்தமாக மேலதிகமான விசாரணையை நடத்தி என்னை குற்றவாளியாக ஐசிசிபிஆருக்கு கீழே கூட இப்படிப்பட்ட செயல்பாடுகள் மீறின ஒரு நிலையில் வந்து குற்றவாளியாக்கி தான் இந்த விஷயத்தை தொடரப்போவதாக சொல்லியிருந்தார். அது மட்டும் இல்லாமல் வந்து இந்த சோஷியல் மீடியாவிலே நான் வெளியிட்டதாக குற்றச்சாட்டப்படுகின்ற அந்த தையட்டி விகாரை உடைக்கிறதுக்குரிய அந்த பதிவு உண்மையிலே யாரால் வெளியிடப்பட்டதென்ற விஷயங்களை ஆராய்வதற்கும் அனுமதி கேட்டு இந்த வழக்கை இன்றைக்கு அவர் முன்மொழித்தவர். அப்பொழுது என் சார்பிலே சட்டத்தட்டி மஹிந்தன் அவர்கள் கலந்து கொண்டு அந்த வழக்கு தாக்கல் செய்யப்பட்ட சோஷியல் மீடியாவிலே நான் வெளியிட்டதாக சொல்லப்படுகின்ற அந்த விடயத்துக்கும் ஓஐசி பலாலி இந்த வழக்கு சம்பந்தமாக வந்து இந்த போராட்டத்தில் நடைபெற்ற விஷயங்கள் தொடர்பாக பதிவு செய்யப்பட்ட விஷயங்கள் தொடர்பாகவும் முறையீடு செய்த ஒன்றுக்கும் இந்த வழக்கோடு சம்பந்தப்பட்டதாக இல்லை என்றும் அந்த வகையில் இந்த வழக்கு ஒரு நபரை குற்றவாளியாக அறிமுகப்படுத்துகிறதாக இருந்தால் ஆக குறைஞ்ச ஏதோ ஒரு ஆதாரமாவது இருக்க வேணும். இந்த அந்த சர்ச்சைக்குரிய பதிவு சோஷியல் மீடியாவில், அதாவது தையட்டி சட்டவிரோத விகாரை இடிக்க சொல்லி போடப்பட்ட அந்த சோஷியல் மீடியா பதிவு ஐ நிராகரித்து அது எங்களோடு சம்பந்தப்படாத ஒன்று விஷயம், எங்களுக்கும் அதுக்கும் தொடர்பில்லை, அது ஃபேக் நியூஸ் என்ற பதிவுகள் என்னுடைய உத்தியோகபூர்வமான ஃபேஸ்புக் மற்றது எக்ஸ் சோஷியல் மீடியா தளங்களிலே வந்து வெளியிடப்பட்டு இருந்தும் அது அது 3ஆம் தேதி, அதாவது இந்த போஸ்டர் 2ஆம் தேதி இரவு வெளியிடப்பட்டது. 3ஆம் தேதி காலையிலே வந்து நான் அதுக்கு மங்களுக்கும் இடையில் என்னுடைய உத்தியோகபூர்வமான சோஷியல் மீடியா தளங்களிலே வந்து நிராகரித்திருக்கவும் இந்த வழக்கு எத்தனையோ நாட்களுக்கு பிறகு எந்த விதமான விசாரணையும் இல்லாமல் வந்து எந்த விதமான ஆதாரமும் எனக்கு எதிராக இல்லாமலும் வந்து தாக்கல் செய்யப்பட்டிருக்கு. அது மட்டுமல்ல, இன்றைக்கு நீதிமன்றத்தில் வந்து போலீஸ் செய்த முறைப்பாடுகளுக்கும் இந்த வழக்குக்கும் இடையில் எந்த விதமான தொடர்பும் இல்லை. ஆகவே இந்த வழக்கு நிராகரிக்கப்பட வேணும், இது வாபஸ் பெற வேணும், அல்லது நீதிமன்றம் வந்து இதை நிராகரிக்க வேண்டும் என்று கேட்டிருந்தது. அந்த வகையில் இந்த விஷயங்களை ஆராய்வதற்கு வந்து மே மாதம் 28ஆம் தேதிக்குரிய 6ஆம் மாதம் 26ஆம் தேதி 6ஆம் தேதிக்கு வந்து தவணை சென்றிருக்கு. அத்தோடு எனக்கு பர்சனல் பெயிலில் வந்து 1 லட்சம் ரூபாய்க்கு பிழை வழங்கப்பட்டிருக்கிறது. இன்னொரு முக்கியமான செய்தி ஒன்றை நாங்கள் பார்க்கணும் என்னென்னு பார்த்தீங்கன்னா, முள்ளிவாய்க்கால் நினைவு முற்றத்தில் வந்து முன்னாள் போராளி ஒருவர் 10 அம்ச கோரிக்கைகளை முன்வைச்சு அந்த 10 அம்ச கோரிக்கைகளை நிறைவேற்றும் வரை, அதற்குரிய நீதி கிடைக்கும் வரை, சாகும் வரையான உண்ணாவிரத போராட்டம் ஒன்றை அவர் அந்த பகுதியில் முன்னெடுத்திருக்கின்றார். இன்றைய காலம்புரை அவர் இந்த காலம்புரை 7 மணிக்கு வந்து இந்த போராட்டத்தை முன்னெடுக்கிறார். அதாவது வந்து இவருடைய பேர் என்னென்னு பார்த்தீங்கன்னா அழகரத்னம் வனகுலராசா. இவருக்கு வந்து ஒரு கால் இல்லை, இவர் ஒரு முன்னாள் போராளி. இவர் வந்து இந்த முள்ளிவாய்க்கால் நினைவுமுற்ற வளாகத்தில் இன்றைக்கு காலையில் 7 மணிலேருந்து நீர் உணவு எதுவுமே எடுக்காமல் தனக்கு நீதி கிடைக்கும் வரைக்கும் தான் இதை தொடர்ந்து செய்வேன், அதாவது வந்து இந்த உண்ணாவிரத போராட்டத்தை தொடர்ந்து செய்வேன் என்று அவர் ஆரம்பிச்சிருக்கின்றார். அவர் முன்வைத்த இந்த 10 அம்ச கோரிக்கைகளையும் நாங்கள் இப்போ பார்ப்போம். தமிழர்களுக்கு தனி அரசாங்கம் அமைக்கப்பட வேண்டும், வலிந்து காணாமலாக்கப்பட்டோருக்கு உடனடி தீர்வு வழங்கப்பட வேண்டும், மாவீரர் துயிலும் இல்லங்களில் அமைக்கப்பட்டுள்ள இராணுவ முகாம்கள் உடனடியாக அகற்றப்பட வேண்டும், தமிழின துரோகிகள் முற்றாக வெளியேற்றப்பட வேண்டும், உணவு மற்றும் அத்தியாவசிய பொருட்களின் விலைகள் குறைக்கப்பட்டு கட்டுப்பாட்டில் இருக்க வேண்டும், பிரதேசவாதம் முற்றாக ஒழிக்கப்பட வேண்டும், தமிழீழ விடுதலை புலிகள் அமைப்பில் இல்லாதவர்கள் இருந்ததாக கூறி வெளிநாடு மற்றும் உள்நாட்டில் சக போராளிகளை காரணம் காட்டி
பணம் வசூலித்து போராளிகளை ஏமாற்றி சுற்றுலா விடுதி, தோட்டம், பண்ணை அமைத்து வேலை செய்யும் பணியாளர்களுக்கு சரியான சம்பளம் வழங்காமல் இருப்பதை நிறுத்தி அவர்களுக்கு 1 மணி நேரத்துக்கு 200 ரூபாய் அடிப்படை சம்பளம் வழங்கப்பட வேண்டும். முதியோர் மற்றும் இளையோர்கள் பாதுகாக்கப்பட வேண்டும். காணி மற்றும் வீடு இல்லாதவர்களுக்கு காணி வீடு வழங்கப்பட வேண்டும். இலங்கையில் பிச்சை எடுப்பவர்களின் வீதம் அதிகரித்துள்ளதால் பிச்சை எடுப்பவர்கள் இல்லாத நிலை உருவாக்கப்பட வேண்டும் என்கின்ற 10 அம்ச கோரிக்கைகளை இவர் முன்வைச்சிருக்கின்றார். உண்மையிலேயே இவர் பெரும்பாலும் இந்த கோரிக்கை முன்வைத்த பிரதான அம்சம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, தனி அரசாங்கம் தமிழர்களுக்கு வேண்டும் என்கின்ற பொருள்பட கதைச்சிருக்கின்றார். அது மட்டும் இல்லாமல் இந்த வலிந்து காணாமல் ஆக்கப்பட்ட பிரச்சனையை முன்வைச்சிருக்கார். அதிலேயும் குறிப்பாக இவர் இந்த தமிழ் விடுதலை புலிகள் என்ற அமைப்பில் முதல் இருந்தவர்கள் என்று கூறிக்கொண்டு இப்போ அதை காரணம் காட்டி வெளிநாட்டில் இருந்து பணம் சம்பாதிப்பவர்களும் இப்போ இங்கே இந்த சுற்றுலா விடுதிகள் மற்றும் சுகபோக வாழ்க்கை வாழ்றவரை விமர்சனம் செஞ்சும் அந்த கோரிக்கையில் இவர் முன்வைச்சிருக்கிறார். இது மக்கள் மத்தியில் பல அதிர்வலைகளையும் ஏற்படுத்தி இருக்கின்றது. நாங்கள் காலங்காலமாக தமிழன் முதல் ஒரு ராஜ வாழ்க்கை வாழ்ந்தோம். பிறகு காலப்பகுதியில் தமிழனுக்கு துரோகத்தை நாங்கள் கூறினதால ஐயா அது பிரச்சனை இல்லை, நீங்கள் பயப்பட வேண்டாம். நான் உங்களுக்கும் பிரச்சனை இல்லை, நானும் பிரச்சனை இல்லை, நீங்கள் பயப்பட வேண்டாம். நான் அதுக்கான விளக்கத்தை நான் உங்களுக்கு தரலாம். தமிழனுக்கு துரோகத்தை நாங்கள் கூடினதால இன்றைக்கு தமிழன் தொண்டு தொட்டு தடம் பிறண்டு கொண்டே போய் கொண்டிருக்கான். அரசாங்கம் இல்லை. நான் அழகரத்தினம் வனகுல ராசா, முல்லைத்தீவு மாவட்டம் துணுக்காய் பிரதேசம் மல்லாவி என்னும் பிரதேசத்தில் வசிக்கிறேன். நான் உண்ணாவிரதம் சாகும் வரை இருக்க போகிறேன். நான் எடுத்துக்கொண்ட முடிவு என்னவென்று சொன்னால், இலங்கை முதல் உலக நாடுகளின் கவனத்திற்கு 14/2/2025 நீர் உணவு இல்லாமல் அழகரத்தினம் வனகுலராசா சாகும் வரை உண்ணாவிரதம், நீதி கிடைக்கும் வரை. தமிழனின் இல்லாத நாடும் இல்லை, தமிழனுக்கு என்று ஒரு நாடும் இல்லை. எனவே தமிழனுக்கு தனி அரசாங்கம் தேவை. 2வது, வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டோருக்கு உடனடி தீர்வு கிடைக்க வேண்டும். 3வது, மாவீரர் துயிலும் இல்லங்களில் இராணுவ முகாம் உடனடியாக அகற்றப்பட வேண்டும். தமிழின துரோகிகள் முற்றாக வெளியேற்றப்பட வேண்டும். உணவு மற்றும் ஏனைய பொருட்கள் விலை குறைத்து கட்டுப்பாட்டில் இருக்க வேண்டும். பிரவேசவாதம் முற்றாக ஒழிக்கப்பட வேண்டும். தமிழீழ விடுதலை புலிகள் அமைப்பில் இருந்ததாக கூறி வெளிநாடு மற்றும் உள்நாட்டில் சக போராளிகளை காரணம் காட்டி பணம் வாங்கி போராளிகளை ஏமாற்றி விட்டு சுற்றுலா விடுதி அமைத்தல், தோட்டம் பண்ணை அமைத்தல், வேலை செய்யும் பணியாளர்களுக்கு சம்பளம் சரியாக வழங்கப்படுவதில்லை. எனவே அடிப்படை சம்பளமாக அவர்களுக்கு 1 மணி நேரத்துக்கு 200 ரூபாய் படி மாற்றி சம்பளம் வழங்கப்பட வேண்டும். 8வது, முதியோர் மற்றும் இளையோர்களுக்கு பாதுகாப்பு வேண்டும். 9வது, காணி மற்றும் வீடு இல்லாதவர்களுக்கு காணி வீடு வழங்கப்பட வேண்டும். 10வது, இலங்கையில் பிச்சை எடுப்பவர்களின் வீதம் அதிகரித்துள்ளது. எனவே பிச்சை எடுப்பவர்கள் என்று இலங்கையில் யாரும் இருக்கக்கூடாது. இது என்னுடைய 10 நிபந்தனையாகும். நான் இதற்கான முடிவு எனக்கு எழுத்து மூலம் மக்கள் மத்தியில் தரும் வரைக்கும் நான் சாகும் வரை உண்ணாவிரத போராட்டத்தை கைவிடப் போவதில்லை. எனக்கான தீர்வு தந்தால் நான் இதை விட்டு மீளுவேன். இல்லை என்றால் நான் இறுதி வரை இந்த இடத்திலே மடிவதற்காக தயாராக இருக்கின்றேன். அனைத்து மக்களும் ஒருங்கிணைந்து என்னுடைய இந்த கோரிக்கை நீதியானது, நியாயமானது. அனைத்து மக்களும் இதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். இன்று எல்லா மொழி மக்களுக்கும் ஒவ்வொரு அரசாங்கம் இருக்கின்றது, ஒவ்வொரு கட்டமைப்பு இருக்கின்றது, ஒவ்வொரு பயணச்சீட்டு இருக்கின்றது, ஒவ்வொரு ஏற்றுமதி இறக்குமதி இருக்கின்றது, ஒவ்வொரு கட்டுமான பகுதிகள், ஒவ்வொரு நிர்வாகங்கள், சந்தைகள், ஏற்றுமதி நகைகள், சகல விற்பனைகள், சகல இதுவும் தமிழனுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள வர வேண்டும்.
அதை அனைத்து மக்களும் ஏற்றுக்கொண்டு என்னுடைய கோரிக்கையை ஏற்றுக்கொண்டு உலகில் வாழும் தமிழினம் அனைத்து மக்கள் மாணவர்கள் அனைவரும் இதை ஏற்று என்னுடன் இணைந்து இதற்கான முடிவை கேட்டு எனக்கு இந்த முடிவை எடுத்து அனைத்து மக்களும் சந்தோஷமாக தமிழின அரசாங்கத்தின் கீழ் வாழ வேண்டும் என்று நான் உங்களை கையெடுத்து கேட்டுக்கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். அந்த வகையில் இன்னொரு முக்கியமான விடயம் ஒன்றை நாங்கள் பார்க்கணும் என்று பார்த்தீங்கன்னா, பிரதமர் கருணாநிதி அமரசூரிய அவர்கள் யாழ்ப்பாணத்துக்கு நாளைக்கு வர இருக்கின்றார். கோப்பாய் கலாசாலையில் நடைபெற இருக்கிற நிகழ்வில் கலந்து கொள்றதுக்காகவும் அதன் பின்னர் வடக்கு மாகாண கல்வி அமைச்சின் அதிகாரிகளை சந்தித்து கலந்துரையாடல் நடத்துறதுக்கும் அவர் வருகை இருக்கின்றார். தொடர்ந்து மாலை 7 ஆலை சுழிபுரம் சண்டிலிப்பாய் போன்ற பகுதிகளில் இடம்பெற மக்கள் சந்திப்பினையும் பங்கெடுக்க இருக்கிறதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. இதைத் தொடர்ந்து நாளை மறுதினம் கிளிநொச்சி மற்றும் முல்லைத்தீவு மாவட்டங்களுக்கும் பிரதமர் கருணாநிதி அமரசூரிய அவர்கள் செல்றதுக்கிறார். அந்த வகையில் இந்த முன்னைய அரசாங்கங்களை விட இப்போ வடக்கு கிழக்குக்கு இந்த அரசாங்கங்களோட நகர்வு வந்து அதிகமாக இருக்கிறது. இதற்கான காரணம் என்னென்று பார்த்தா, இந்த உள்ளூராட்சி தேர்தலை மையப்படுத்தியதாக தான் இந்த நகர்வு இருக்கா என்ற கேள்வி எழுந்திருக்கு. ஏன்னா ஜனாதிபதி தேர்தலின் போது பல சிங்கள அரசியல் கட்சிகள் இங்கே வந்தன. அதே பயன்படுத்தி தான் தேசிய மக்கள் சக்தி இந்த உள்ளூராட்சி தேர்தலை மையப்படுத்தி இந்த தேர்தலுக்கான ஒரு செயற்பாடாக இங்கே வருதா என்கின்ற கேள்வியும் எழுந்திருக்கின்றது. அது மட்டுமில்லாமல் இந்த நகர்வுகள் எந்த அடிப்படையில் அமைகின்றதா, உண்மையிலேயே இந்த அபிவிருத்தி திட்டம் தொடர்பான அடிப்படையில் தான் இந்த நகர்வுகள் அமைகின்றதா என்கின்ற விடயத்தையும் நாங்கள் இனி அவருடைய வருகைக்கு பிறகுதான் தொடர்ந்து பார்க்கலாம். ஆகவே இந்த கல்வி சார்ந்த அதிகாரிகளை சந்தித்து கலந்துரையாடதாக அவர் குறிப்பிட்டிருந்தார். அந்த வகையில் இவர் ஏற்கனவே உங்களுக்கு தெரியும், இந்த கல்வி அமைச்சுக்கு பொறுப்பாக இருக்கின்ற வகையில் எந்தெந்த இந்த கல்வி தொடர்பான அபிவிருத்தி நடவடிக்கைகளை மேற்கொள்ள போறார் என்றதையும் பொறுத்திருந்தான் பார்க்கணும். கிளிநொச்சி நீதிமன்றத்தில் இடம்பெற்ற வடக்கிலிருந்து கிழக்கு நோக்கிய சுதந்திர தின எதிர்ப்பு போராட்டத்துக்கு எதிராக போலீசாரால் தொடரப்பட்ட வழக்கு வந்து கிடப்பில் போடப்பட்ட நிலையில் அது தொடர்பாக கருத்து தெரிவிக்கும் போதே அந்த மக்களும் அது மட்டும் இல்லாமல் அதில் சிவாஜிலிங்கமும் கலந்து கொண்டிருந்தார். அவர்களும் இது தொடர்பான கருத்துக்களை சொல்லியிருக்கின்றார். அவர்கள் என்ன விடயத்தை சொல்லியிருக்கார் என்று பார்த்தீங்கன்னா, பொத்துவில் தொடக்கம் பொலிகண்டி வரைக்கும் போராட்டம் போன்று யாழ்ப்பாணத்திலிருந்து கிழக்கு நோக்கிய போராட்டத்தை அடக்கும் நோக்கில் வழக்குகள் போடப்பட்டிருந்தன. இதில் காணாமலாக்கப்பட்டவன்ற பிரதிநிதிகள், குறித்த போராட்ட அமைப்பு சார்பில் வேலன் சுவாமிகள், அரசியல் கட்சியின் பிரதிகள் என பலருக்கு வழக்கு போடப்பட்டிருக்கின்றது. இவ்வாறு எத்தனை வழக்குகளை போட்டாலும் நாங்கள் அடிபணிய மாட்டோம் என்றதை காட்டுவதற்காக நாங்கள் தொடர்ந்தும் போராடி கொண்டுதான் இருப்போம். சட்டத்தணிகளும் எங்களுக்கு பூரண ஆதரவை தந்து கொண்டிருக்கின்றார்கள். மக்கள் போராட்டத்தை ஒருபோதும் அடக்க முடியாது என்று நாங்கள் தொடர்ந்தும் எங்களுடைய போராட்டங்கள் மூலம் நாங்கள் இதனை நிரூபிப்போம் என்று சிவாஜிலிங்கம் அவர்கள் தெரிவித்திருக்கின்றார். ஒத்துழைப்பு தொடக்கம் பொல்வண்டி சிறை போராட்டம் போன்ற விடயம், அதே போல் மீண்டும் யாழ்ப்பாணத்திலிருந்து கிழக்கு மாகாணத்தை நோக்கிய போராட்டத்தை அடக்குவதற்காக எங்கள் மீது வழக்குகள் போடப்பட்டன. இதில் கட்டாயமாக காணாமல் போக செய்யப்பட்ட பிரதிநிதிகள், அதே போல் ஒத்துழைப்பு தொடக்கம் பொல்வண்டி போராட்ட அமைப்பினுடைய அமைப்பாளர்கள் ஒருவரான சுவாமி அவர்கள் இவ்வாறு அரசியல் கட்சியோட பிரதிநிதிகளுக்கும் வழக்கை போட்டு எங்களை அலக்களித்து தொடர்ந்து இத்தனை வழக்குகளை போட்டாலும் நாங்கள் அடிபணிய மாட்டோம் என்பதை காட்டுவதற்காக நாங்களும் போராடி கொண்டிருக்கிறோம். சட்டத்தரணிகளும் எங்களுக்கு பூர்ண ஆதரவை தந்து வந்திருக்கிறார்கள். மக்கள் போராட்டத்தை ஒருபோதும் இவர்களால் அடக்க முடியாது என்பதை நாங்கள் இதை எங்களுடைய போராட்டத்தின் மூலம் நிரூபிப்போம். நன்றி.